சர்க்கார் திரைப்படத்தின் மூலமாக தமிழக மக்களின் கவனம் ஈர்த்த 49P சட்டம் குறித்து மக்களவைத் தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. அப்படி என்னதான் உள்ளது இந்த 49P சட்டத்தில் என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு அம்சம் என்பதை கடந்து சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஊடகமாகவும் அது மாறி வருகிறது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அரசியல் பேசும் படங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதுமே வரவேற்பு அதிகம். அப்படி கடந்த தீபாவளிக்கு வெளியான முழுநீள அரசியல் பேசும் படம் சர்க்கார். வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போட வரும் நாயகன் விஜய் இங்கு தனது ஓட்டை வேறு யாரோ போட்டுவிட்டதை அறிந்து அதிர்ச்சி கொள்வார். பிறகு 49P சட்டப்பிரிவு மூலமாக நீதிமன்றத்தை நாடி கள்ள ஓட்டு போடப்பட்டதை உறுதி செய்வார். இதனால் தேர்தலே நிறுத்தப்பட்டு மறுதேர்தல் நடத்தப்படும். படம் வெளியான சமயத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த 49P சட்டம். இதனால் கூகுள் தேடுபொறியிலும் இந்த சட்டம் முன்னிலை பெற்றது. சர்க்கார் படம் மூலமாக 49P குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டிருப்பதால் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் நிச்சயம் இந்த 49P பயன்படுத்த வாக்காளர்கள் முயற்சிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. உண்மையில் படத்தில் காட்டப்படும் 49Pக்கும் உண்மையான சட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்கிறது தேர்தல் ஆணையம். இது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியையும் அது தொடங்கியுள்ளது. வாக்காளர் போறாங்க ஓட் போடுறதுக்கு, பட் அவங்களோட பேர் எகென்ஸ்ட்ல இன்னொரு யார் ஓட் போடுறதுனாக்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்டலேருந்து ஒரு டெண்டர்டு ஓட் அவங்க வாங்கி டெண்டர் ஓட்டு அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட அது ஒரு சீல்டு என்வலப்பில் கொடுக்கலாம். அது தேவைப்பட்டால் அது கவுண்ட் பண்ணுவோம். ஆமாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஓட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்து தென் அதுக்கு இன்னும் சில சப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அது 49P அதெல்லாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்காக இருந்தால் மட்டுமே இந்த 49P படிவம் கணக்கீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதால் உண்மையில் தாம் வாக்களித்தோம் என்ற திருப்தி மட்டுமே வாக்காளர்களுக்கு கிடைக்கும். படத்தில் வருவது போல தேர்தல் எல்லாம் நிற்காது என்பதுதான் நடைமுறை உண்மை. ஒருவேளை ஒரே வாக்குச்சாவடியில் பலர் இது போன்ற 49P படிவத்தை பயன்படுத்தினால் அங்கு மறுதேர்தல் நடத்த வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகளும் மிக குறைவுதான். இதனிடையே 49P சட்டம் குறித்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக சர்க்கார் இயக்குநர் AR முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.